நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்கலாம். அரங்கத்தில் திரு ஹிதாயத்துல்லா, காங்கிரஸ் கட்சியின் சார்பாக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திரு ஹிதாயத்துல்லா, உங்கள்கிட்ட நிறைய ஃபாலோ அப் கொஸ்டின் இருக்கு டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். திரு ஹிதாயத்துல்லா, உங்களுக்கு திமுக மேல ஒரு சின்ன சந்தேகம் வரல? ராகுல் இருக்க வேண்டிய இடத்துல ராஜ்நாத் சிங் இருக்கிறாரு, முருகர் மாநாடு, அதுக்கு முன்னாடி ஆளுநர் பார்ட்டி, அப்புறம் நாணய வெளியீட்டு விழா, தொடர்ச்சியான இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தல? எல்லா சீக்வன்ஸுக்கும் நான் ஒரு விளக்கம் சொல்றதுக்கு முன்னால திரு மனுஷபுத்திரனும் கோடீஸ்வரன் சொன்ன மாதிரி 26ல் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி எந்த தொய்வும் அல்லது எந்த பிசுறும் இருக்காது. அதனால இந்த மாறுபாடு நீங்க எதிரொலிக்குமான்னு கேட்டீங்கல்ல, அது இல்லை. உங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸும் இருக்கு. இன்னொன்று சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. எங்களுக்கு எப்படி மாறுபாடு வராதோ அதே மாதிரி பாஜகவுக்கும் அதிமுகவும் மாறுபாடு வராது. எப்படி? அதாவது முத்தமிழ் முருகன் மூலமாக நான் ஒரு கதை உங்களுக்கு சொன்னா புரியும், மக்களுக்கும் புரியும். உங்களுக்கு தெரியும், பழனியில் ஆண்டியாய் நின்றாரு முத்தமிழ் முருகன். நிற்கும்போது ஔவையார் போனார். என்ன சொன்னார் தெரியுமா? ஏறுமையில் ஏறு பழம் நீ அப்பா, நீ எதுக்காண்டி வந்தியா, நீ பழமே நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறுமையில் ஏறு ஈசனோடு வாணி என்னுடன் ஓடி வாணி அப்படின்னு கூப்பிட்டார் இல்லையா? அது மாதிரி நாளைக்கு ஒருத்தர் ஒன்று அண்ணாமலையை பற்றி கவலைப்படாதீங்க, ஏன்னா நீ ஆடு மேய்க்கிற சிறுவனாக இருக்கும்போது நீ சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டே இல்லையா? அப்படிப்பட்ட நீ நாங்கள் அண்ணாமலையே இல்லாமல் உன்னை நாங்கள் 21 மாதிரி கொண்டு போயிடுறோம், அதனால எங்களோட வான்னு சொல்லி 26ல் அதிமுகவும், உங்களுக்கு தெரியும் பழனி முருகனுக்கு பேர் என்ன, பழனிசாமி, வானு கூப்பிட்டுட்டா நாளைக்கு வந்துருவாங்க. பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? பாஜக இந்த 2.5 வருஷத்துக்கு உங்க ஊடகங்களுக்கு தீனி போடுறதுக்காக வேண்டி பாஜகவும் அதிமுகவும் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளைக்கு எப்படியே சேர்த்து வச்சிருக்கீங்க. நான் சேர்க்கல. மாறுபாடு என்று கேட்டீங்கல்ல, அதிமுக கூட்டணியிலையும் மாறுபாடு இருக்காது, திமுக கூட்டணியில் மாறுபாடு இருக்கிறது. அதிமுக கூட்டணி என்ன சொல்றீங்க? நான் இந்த கூட்டணினா 2021 அதிமுகவோட யாரெல்லாம் கூட்டணி இருந்தார்களோ அதிமுக பாஜக ஒண்ணா இருக்குங்கிறீங்களா? அதை நீங்க தான் சொல்லணும், நான் என்ன சொல்றது? அந்த கூட்டணி என்னைக்கு இந்த ஒரு மணிகண்டன் சாரும் அல்லது நம்ம கருணேஷும் இப்படி சண்டை இதெல்லாம் நம்ம மக்களுக்கு மத்தியில் ஒரு காமெடி படம் ஓடுற மாதிரி ஓடும். ஆனா என்ன சண்டை இல்லைங்கிறீங்களா? ஒண்ணு கிடையாது. 26ல் நான் சொன்ன ஏறுமை ஏறு ஈசனோடு வாணி என்னுடன் ஓடி வாணின்னு சொல்லி ஔவையார் சொன்ன மாதிரி அங்க ஒரு ஔவையார் வருவாங்க. நான் சொல்லி முடிச்சிருக்கேன் கொஞ்சம். நான் குடுக்க யாருக்கும் பேசல, நான் என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன். அதனால நிச்சயமா அதிமுக பாஜக கூட்டணி என்பது நிச்சயமா இருக்கும். அவருக்கு நல்லா தெரியும், நாம சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு வந்தாலும் கூட இந்த சிறுபான்மை மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே 2001 நாம இடஒதுக்கீடு தர்றோம்னு செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்லி 5 வருஷம் ஆட்சியில் அவங்க செய்யல. கலைஞர் 2007 கொடுத்தாரு. இன்னைக்கு முழுமையா பெரும்பாலும் சிறுபான்மை மக்கள் அவங்க இருக்கிறாங்க. அவர் 2007 கொடுத்தது மட்டுமல்ல, 2011 இதயத்துல்லா இல்ல திருமண விழாவில் நான் 5% தருவேன்னு வாக்குறுதி வர கொடுத்தாரு. அதை கேட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் போய் நான் 5 விழுக்காடு தரேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த 5 வருஷமும் செய்யல. அது மாதிரி பழனிசாமி அவர்கள் புத்திசாலித்தனமா இது மாதிரி ஏதாவது வாக்குறுதிகளை நியாயமான வாக்குறுதிகளை கொடுத்தாலாவது கொஞ்சம் நஞ்ச சிறுபான்மை வாக்குகள் போகும். அவர் நிச்சயமா அவர் எதிர்பார்த்தது பிஜேபியோட வந்தது அண்ணாமலையினால தான் வந்தாரு. ஆனா சிறுபான்மை வாக்குன்னு சொல்றாரு. அப்ப சிறுபான்மை வாக்குன்னு சொன்னா அவர் செய்ய வேண்டிய அந்த செயல்கள் அண்ணாமலையோட பிரச்சனை போகிறீங்க. மீண்டும் ஆயுதத்தின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு ஹிதாயத்துல்லா, உங்களுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு ஓப்பனா இருக்குல்ல? திரு விஜய் எல்லாம் கூட்டணி கிடையாதுன்னு மறுதளிச்சிருவீங்களா? அதிமுக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? உங்களுக்கு இந்த கூட்டணி கேட்கறதுனால நான் தெளிவாக சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நீங்கள் சொன்ன முத்தமிழ் முருகன் மாநாடோ அல்லது கலைஞருடைய நாணய வெளியீடோ இவையெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. காங்கிரஸுக்கு தெரியும், காங்கிரஸுக்கு தெரியும், காங்கிரஸ் ஆளக்கூடிய முதல்வர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட பிரதமர் மோடி போவார், கூப்பிடுவாங்க. அதனால இங்கே கூப்பிடுறது இது ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒரு இணைந்த ஒரு விழா. அது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதுக்கு பற்றிலாம் நாங்கள் கோவப்படுறதில்ல.
எங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது கூட கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளும் கான்ட்ராக்ட் ஒரு வேலை வரும்பொழுதோ மின்சார உயர்வு வரும்போதோ நாங்க எதிர்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க ஒழுங்கா எதிர்க்கல உங்க கட்சியிலே பேசுங்க. நாங்க தெளிவா இருக்கோம். மக்கள் பிரச்சனை ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். மக்கள் பிரச்சனையை காங்கிரஸ் பேசுறதுல என்ன திரு கார்த்தி பாருங்க, இன்னைக்கு கூட நான் காங்கிரஸ்ல இருந்தா கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில கோரிக்கைகளை வைக்கிறேன். அது நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா நாங்க இன்டாக்டா இருக்கோம். 37 வயசு குரூப் 2 எழுதுறதுக்கு இந்தியா முழுக்க 47 வயசுல வரை இருக்கு எல்லா மாநிலங்களிலும், பிஜேபி மாநிலங்கள்ல. இப்ப நான் தொடர்ந்து முதல்வரை கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த 2% நான் எதுக்கு சொல்ல உதாரணம் சொல்றேன். அப்படி இருந்தும் கூட நாங்க திமுக கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்கோம். 7.5% கொடுத்திருக்கு, பாண்டிச்சேரி 10% கொடுத்திருக்கு நீட் மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு. அதை கூட நான் என்ன கேட்டுருக்கோம், 2.5% நீங்க கொடுங்கன்னு கேட்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம். எங்களுக்குள்ள மக்கள் பிரச்சனை வரும்போது எடுத்து சொல்லுவோம். அதை முதல்வர் என்ன செய்யறாரு, அதை உடனடியாக செயலாற்றுறாரு. அதை சொல்லி முடிச்சுட்டு திருவிளையாடல் புராண கதை சொன்னேன். எங்க அலையன்ஸை பொறுத்தவரை கம்பராமாயண புராண கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குகனோடு அருவாளானும் குண்டு சூழ்வான் மகனோடு எழுவரானும் சொன்ன மாதிரி நாங்க எப்படி தெரியுமா இருக்கோம், ஐவரானும் அறுவரானும் விபீஷனோட எழுவரானும். எங்க கூட்டணி எப்படி கூட்டணினா விபீஷன் எங்களோட வந்து சேரலாம். நீங்க கேட்டீங்கல்ல யாருனாலும் எங்களோட சேரலாம். ஆனா சேர அப்புறம் அங்க ராவணன் கூட்டணியிலிருந்து விபீஷணன் வெளியே வந்த மாதிரி இந்திரஜித்தன் உள்ள இருந்துகிட்டே ராவணனை நீ செய்வது தவறுன்னு சொன்ன மாதிரி கும்பகர்ணன் ராவணனுக்கு எதிராக நீ செய்தது தவறு சீரிய சொல்லியும் கூட கூட்டணியில கடைசி வரை இருந்து ராவணனுக்காண்டி கும்பகர்ணன் போரிட்டான், இந்திரஜித்தன் சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த எங்க கூட்டணியை நாங்க சொல்லிட்டோம். ராகுலுடைய கூட்டணி ராமன் கூட்டணின்னு தெளிவா சொல்லிட்டேன். யார் ராவணன் அது யாருன்னு நீங்க தான் தெரியாதா? அந்த கூட்டணியில பாருங்க, இப்ப அங்க இருந்து விபீஷணன் வெளியே வரலாம், இந்திரஜித்தனும் கும்பகர்ணனும் அங்கே இருந்து கொஞ்சம் அமைதியா இருக்கு. உங்களுக்கு வரலாறு தெரியல, பிஜேபி புராணம் சொல்ல வர்றேன். உங்களுக்கு புரியுதுக்கு சொல்றேங்க. ராவண கூட்டணியில கூட இருந்துகிட்டே சண்டை போடுறாங்க பாருங்க. ராவண கூட்டணியில கும்பகர்ணன் சண்டை போட்டான், இந்திரஜித்தன் ராவனுக்கு எதிராக சண்டை போட்டான். அந்த சண்டை இப்ப நடக்குதுங்க. சொல்லிட்டே வர்றேன். ராவணனுக்கு எப்படி ஆதரவாக அவர்கள் போரிட்டார்களோ, எதிர்த்தா இருந்தாலும் கூட அந்த மாதிரி இவர்கள் எதிர்ப்பார்கள், சண்டை போடுவார்கள். நாளைக்கு 2026 பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாகத்தான் இருக்கும். எங்க கூட்டணி ஒன்றாகத்தான் இருக்கும். நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்ததுல ஒரு தெரியாத ஒரு பிஜேபிக்காரரா நீங்க இருக்கிறது எனக்கு ஆச்சரியம் இல்ல. உங்களுக்கு நீங்க பேசக்கூடாது. கம்பன் கழக மேடையில என்னோட கவியரங்கம் நீங்க நிறைய கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு கேட்டிருக்கீங்க. ஒரு நிமிஷம், இடம்பொருள் எவன் இருக்கு ஒரு நிமிஷம். கம்பன் பேசுறதுக்காக நம்ம வரல. நீங்க என்னைக்காவது பிழைக்கவே முடியாது. என்னைக்காவது காங்கிரஸ் தனியா நிக்குமா? திமுக தனியா நிக்குமா? காங்கிரஸ் தனியா நிக்குமா? நாங்க நிக்கிறோம். எங்க தலைமையில நாங்க அமைச்சிருக்கோம். உங்க தலைமையில் நீங்க கூட்டணி வைப்பீங்களா? உங்க தலைமையில் உங்க கூட்டணி வைக்க முடியுமா? அது கூட வேண்டாம் சார். ஒண்ணு கூட வேண்டாம். திமுக கிட்ட ஆட்சியில பங்கு கேட்கிற தைரியம் இருக்கா? ஆட்சியில் பங்கு கேட்கிற தைரியம் இருக்கா? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த அளவு மரியாதை இருக்கா திமுகல? உங்களுக்கு திமுகல ஆட்சியில பங்கு கேட்க மரியாதை இருக்கா? 10 இடங்களை ஜெயிச்சிருக்கோம். உங்க தலைமையில கூட்டணி வைக்கிற சக்தி இருக்கா? நாங்க ஜெயிச்சிருக்கோம். நீங்க அதிமுக தயவுல 4 இடத்தை வாங்கி எந்த காலத்துல குளிக்கிறீங்க. காமராஜர் ஆட்சிக்கிறீங்க. உங்களால உருவாக்க முடியுமா? நாங்க தனியா நிக்கிற சக்தி இருக்கா? நானே 1989 சேப்பாக்கம்ல நின்னு 22 விழுக்காடு வாங்குனவன் நானு. கடந்த கால கதையாக நீங்க மட்டும் யாரு? மறைந்து போகுது 24ல அதுல உங்களுக்கு ஒண்ணு இடம் இல்ல. திமுக தயவுல 24ல நீங்க பாமகவோட கூட்டணி, பல கல்வி தந்தைகளோட கூட்டணி, பல சாதி கட்சியோட கூட்டணி. நீங்க அதுக்கு முன்ன 21ல நீங்க காங்கிரஸ் கதை முடிந்த அதிமுகவோட கூட்டணி. அடுத்த கதை என்ன என்னைக்கு கூட்டணி இல்ல? 2014 இன்னைக்கு பாஜக வந்த பிறகு அரசியல் களம் வேறு பாதைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் புதிய பரிமாணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. மக்கள் இதை நாங்க வெற்றி அதனால அவங்க முருகன் மாநாடு நடத்த திமுகவே முன் வந்திருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு யாருமே இவங்க எதிர்க்கிற இந்த மத துவேஷத்தை கையில் எடுத்து
சிறுபான்மை வாக்கை பெற்றுவிட முடியும் ஒரு எண்ணம் மேல மரியாதை அமைதியா இருந்தேன். இந்த மாதிரி அடிக்கடி குறுக்கீடு பண்ணாங்க இருக்கட்டும். இப்ப நான் தள்ளப்பட்டிருக்கிறார் பாஜக மானியா கண்டிப்பா நாங்க தான் வேல் யாத்திரை நடத்தினோம். முருகனுக்கு இவங்க மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவங்க கும்பாபிஷேகம் கோவில் கட்டுமானம் பண்ணுங்க, மாநாடு நடத்துறீங்க. அதுக்கு நடத்துறது காரணம் நடத்தலன்னு நீங்க சர்வை பண்ண முடியாது. क्वेश्चन ஆஃப் சர்வைவல். அடுத்து பிஜேபி வெற்றியா? பிஜேபிக்கான வெற்றி. அதிமுக பத்தி சொல்றேன். அதிமுக பத்தி சொல்றேன். அவங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள் காரணமாக பேச கொடுத்த நேரத்தில் நீங்க என்னென்னவோ பேசுனீங்க. அடுத்தவங்க பேசும்போது கூட கத்துறீங்க. உங்களுக்கு மக்களுக்கு புரியுது, கம்பராமாயண மக்களுக்கு புரியுது, திருவிளையாடல் புராண மக்களுக்கு புரியுது, பிஜேபிக்கு புரியுது. இந்த கான்டெக்ஸ்ட்ல என்ன அர்த்தம் சொல்லுங்க. இல்ல இல்ல அது நம்ம என்ன அர்த்தம்? அதனால நாங்க ராமனுடைய கூட்டணி, நீங்க ராவணுடைய கூட்டணி. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? உங்க பேசுறதா பொருள் இருந்தா பேசுங்க. இல்ல அதே மாதிரி அதிமுக கூட்டணியில அவங்க கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. பாமக வருது, அந்த கட்சி வருது, இந்த கட்சி வருது உட்கார்ந்து இருந்தாங்க. ஒருத்தரும் வரல. தேமுதிக போச்சா இல்லையா? ஆமா, கடைசி நேரத்துல பாமக போச்சாங்க. தேமுதிக போச்சு. அதனால இன்னைக்கு அதிமுக மணிகண்டன் சார், மணிகண்டன மனுஷபுத்திரியா ஆக்கிட்டீங்களா? மன்னிக்கணும். இதயத்துல்லா ஏதோ சொன்ன ஒன்னா பேசுனீங்களே சில விஷயத்துல, அதனாலயோ அதாவது பங்காளி தானே சார். இந்தியா முழுக்க ராவண கூட்டணி சொன்னது உண்மையாச்சா? யார ராவண? எனக்கு புரியல ஐயா. எனக்கு அந்த ஞானம் இதே பேச விடுங்கய்யா. நான் கர்ணேஷ் உள்பட மத்தவங்களுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன். சுருக்குமா விளக்கம். எங்க கூட்டணி ஒண்ணா இணைஞ்சு ஸ்ட்ராங்கா இருக்கிற கூட்டணி ராமன் கூட்டணின்னு சொன்னேன். கர்ணேஷுக்கு விளங்கல. அவங்க கூட்டணி இருக்கிற கூட்டணி கலகலத்து போனதுன்னு சொன்னேன். அது ஒரு பக்கம் இருக்கு. பிரதமர் ஒரு உண்மையை சொல்லி இருக்காரு. சிவாஜி சிலை விழுந்ததுக்கு யாருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன சூத்திரங்கள் பார்ப்போம். ஒரு நாள் 90 கோடி ரூபாயை முதல்வர் ஈர்த்து இருக்கிறாரு. 4000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. நன்றி, வணக்கம்.